யூரின் இன்ஃபெக்ஷன்னா என்ன, ஏன் அது பெண்களுக்கு அதிகமாக வருது? பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே மோஷன் போகிற இடமும் யூரின் போகிற இடமும் பக்கத்தில் இருக்கும். ஸோ மோஷன்லேருந்து இருக்கக்கூடிய கிருமிகள் அப்படியே மேலே ஏறி யூரின் போகிற பாதைக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஈஸியாக காஸ் பண்ணும். ஸோ எந்த காரணத்தினால யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சிம்டம்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். வணக்கம், நான் உங்கள் யூராலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன். லாஸ்ட் வீக்கு நடுத்தர வயது பெண்மணி வந்தாங்க. அடிக்கடி யூரின் போகுது, எரிச்சலாக இருக்குது அப்படின்னு வந்தாங்க. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேசிக் யூரின் டெஸ்ட் பண்ணால் நிறைய பஸ்ஸல்ஸ். உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தோம். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, அடிக்கடி யூரின் போடுறது, யூரின் எரிச்சலாக இருக்கிறது, இதெல்லாம் பொதுவாக ஒரு யூரின் இன்ஃபெக்ஷனுக்கான சிம்டம்ஸாக எடுத்துக்குவோம். ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நிறையா சீரு ரத்தமும் போயிட்டுருக்கும். யூரின் கல்ச்சர்னு சொல்லக்கூடிய கிருமி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான கிருமிகள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன்னா என்ன, ஏன் அது பெண்களுக்கு அதிகமாக வருது? யூரின் இன்ஃபெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, நமக்கு நார்மலாக வெளியில் இருக்கக்கூடிய கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்மளுடைய மூத்திர குழாய், மூத்திரப்பை, சிறுநீரகம் இதில் ஏதாவது வளர்ந்து அங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதித்தது அப்படின்னா அது பேர் யூரின் இன்ஃபெக்ஷன். நம்ம உடம்பு அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். மூத்திரப்பையில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் அடிக்கடி யூரின் போடும் போல் இருக்கும், அவசரமாக யூரின் வர்ற மாதிரி இருக்கும். பாத்ரூமுக்கு 10 நிமிஷமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்க பாத்ரூம் இதுமாக நடந்துக்கிட்டே இருக்கேன் சார் அப்படிம்பாங்க. சிகப்பாக ரத்தமாக சில பேருக்கு போகும். கிட்னிக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் போயிடுச்சுன்னா இன்னும் காய்ச்சல், குளிர் ஜுரம்லாம் வர ஆரம்பிச்சிடும். குளிர் காய்ச்சல், யூரின் நீர்க்கடுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு யூரின் இன்ஃபெக்ஷனுக்கான சிம்டம்ஸாக எடுத்துக்குவோம். இது ஏன் சார் பெண்களுக்கு நிறையா வருது அப்படின்னா, பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே மோஷன் போகிற இடமும் யூரின் போகிற இடமும் பக்கத்தில் இருக்கும். ஸோ மோஷன்லேருந்து இருக்கக்கூடிய கிருமிகள் அப்படியே மேலே ஏறி யூரின் போகிற பாதைக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஈஸியாக காஸ் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணம் ஆன புதுசில் பெண்களுக்கு இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும். ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ்னே சொல்லுவோம். அதுவும் ஒரு காரணம். செக்ஷுவலி ஆக்டிவ் ஃபீமேல்ஸ்க்கு இந்த ஆரம்ப காலத்தில் ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில், ஃபியூ மந்த்ஸில் இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதும், அந்த ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்பில் அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதும் குவைட் காமன். அப்போ பெண்களுக்கு மட்டும்தான் வருமா சார், வேறு யாருக்கும் ஆண்களுக்கெலாம் வராதா அப்படின்னா ஆண்களுக்கும் வரும். யூரின் போகிறதுல ஏதாவது தடை இருந்தாலோ, யூரின் போகிற பாதையில் கல் இருந்தாலோ, யூரின் போகிற பாதையில் ஒரு சுருக்கம் இருந்து தேங்கி போகிறது, ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, அதனால் யூரின் தேங்குது, அவங்களுக்கும் இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். அவங்களுக்கும் இதே மாதிரி சிம்டம்ஸ் தான். அடிக்கடி யூரின் போகிறது, அவசரமாக யூரின் வருது, நீர் போனால் கடுக்கிறது, குளிர் ஜுரம், இதே மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இல்லையே அப்படின்னா குழந்தைங்களுக்கும் வரும். குழந்தைங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் எப்பயுமே தீவிரமாக ஆராயணும்னு அவசியம். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு பிறவியிலேயே ஏதாவது அனாட்டமிக்கலாக அப்நார்மாலிட்டி இருக்கலாம். அதாவது உறுப்புகள் வளரும் போதே அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டியோ ஏதோ இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும். ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூத்திரப்பையிலேருந்து யூரின் கீழே வெளியேறாமல் ரிவர்ஸில் பின்னாடி கிட்னிக்கு போனாலும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ எந்த காரணத்தினால யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சிம்டம்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கான கல்ச்சர், யூரின் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு, சில டைம் காய்ச்சல்லாம் இருந்ததுன்னா ரத்த டெஸ்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ரத்தம் வரைக்குமே யூரின் இன்ஃபெக்ஷனில் இருக்கக்கூடிய கிருமிகள் பரவி இருந்தால் குளிர் காய்ச்சல் வரும். அவங்களுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன்ஸ் மூலயமா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுவோம். மேற்கொண்டு எந்த காரணத்தினால யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டதோ அதை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகளை செய்வோம். ஸோ யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு பெருசாக பயம் வேண்டாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய யூராலஜிஸ்ட்டை போய் அணுகி அதுக்கான சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டு அதுக்கான பரிசோதனைகளை பண்ணிக்கிட்டு உங்களுடைய ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.